வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடி நிலையிலும் நம் நாடு ஸ்திரத்தன்மையின் சின்னமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட உள்நாட்டு பாதுகாப்பு அதிமுக்கியத்துவம் பெறுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி முனைப்புடன் மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடி நிலையிலும் நம் நாடு ஸ்திரத்தன்மையின் சின்னமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் எழுதிய கடிதத்தில் நம் தேசம் விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றார். வளர்ச்சியடைந்த பாரதம் சுயசார்பு பாரத பாதையில் தேச கடமையாற்றுவதில் பொதுமக்களின் முதன்மையான பொறுப்பையும் பங்களிப்பையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதமும் நக்சல் பயங்கரவாதமும் வேரோடு களையப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் அரசியல் சாசனத்தின் மீதான தமது நம்பிக்கையை எடுத்துரைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா நீதியை நிலைநாட்டியதோடு அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் துணிச்சலை வெளிப்படுத்தியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தேச பாதுகாப்பிலும் மக்களின் நலவாழ்வை உறுதி செய்வதிலும் அளப்பரிய சேவையாற்றும் காவல்துறையினரின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் தலை வணங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்ட செய்தியில் பேரிடர் காலங்களில் அவர் தம் துணிச்சலான செயல்திறனை பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் காவலர்களின் அர்ப்பணிப்பு மிகு சேவையால் நம் நாடும் மக்களும் பாதுகாப்பாக உள்ளதாக எடுத்துரைத்தார். குற்ற செயல்களை தடுத்து உள்நாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு நாட்டு மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் சிறப்பான சேவையை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். புதுடெல்லி தேசிய காவலர் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட உள்நாட்டு பாதுகாப்பு அதிமுக்கியத்துவம் பெறுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் பாதுகாப்பில் ஆயுதப்படையினரும் காவல் படையினரும் இரு தூண்களாக திகழ்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்ற செயல்கள் புதிய வடிவங்களில் பெருகி வரும் இத்தருணத்தில் அதனை தடுத்து தேசத்தின் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தும் காவலர்களின் பொறுப்புமிகு பணியை அவர் பாராட்டினார். வரும் மார்ச் இறுதிக்குள் நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தீவிரவாதத்தின் புகலிடமாக இருந்த பகுதிகள் தற்போது வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்வது குறித்து திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். மத்திய ஆயுதப்படை காவல்படை டெல்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை திரு ராஜ்நாத் சிங் ஏற்றுக்கொண்டார். காவலர்களின் தியாகம் வீரம் அர்ப்பணிப்பு மிகு சேவை அனைவருக்கும் உத்வேகமாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 1959ஆம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் தேச பாதுகாப்பில் 10 காவலர்கள் ஈடுபட்டிருந்த போது சீன துருப்புகளின் திடீர் தாக்குதலில் உயிரிழந்ததை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் காவலர் வீர வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அஞ்சலி செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மறைந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு விபத்து காப்பீட்டிற்கான காசோலைகள் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 54 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாடு முழுவதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை பணியின் போது உயிரிழந்த தமிழக காவலர்கள் 6 பேர் உட்பட 191 பேருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காவலர்கள் நினைவு சொன்ன முன்பாக 54 குண்டுகள் முழங்க வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். காஞ்சிபுரத்தில் வீரவணக்க நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தூத்துக்குடி தென்பாகத்தில் காவலர் நினைவு தூணில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் இன்னுயிர் ஈந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 127வது முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மக்கள் தங்களது கருத்துக்களை 1800117800 என்ற இலவச தொலைபேசி எண் அல்லது நரேந்திரமோடி செயலி MyGov இணையதளம் உள்ளிட்டவைகளில் வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினர் பெருமளவில் பயனடைந்து வரும் நிலையில்
வாகனங்களின் வரி குறைப்பால் கார் போன்ற வாகனங்களை வாங்க முடிவதாக திருப்பத்தூரை சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார். என்னுடைய பேர் மதன். நடுத்தர மக்களுக்கு காருன்றது ஒரு கனவா இருக்கு. ஆனா இப்போ இருக்க அந்த 18% இந்த காருக்கு குறைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்கா எங்களை போன்ற ஒரு சாதாரண மக்களும் கார் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கு. 36 வகையான உயிர் காக்கும் மருந்துகள் GST முழுமையா நீக்கப்பட்டிருக்கிறது தினமும் மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு உயிர் காக்கும் ஒரு மருந்தாக இருந்தாலும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் நெல்லின் ஈரப்பத அளவை 22% தளர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். நெல் சேமிப்பு, நகர்வு, அரவை குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாக்க அறிவுறுத்திய முதலமைச்சர் கிடங்குகளுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அறிவுறுத்தினார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை பிற்பகல் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா பகுதிகள், தெற்கு, வட மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முழு கொள்ளளவை எட்டியுள்ள மேட்டூர் அணையிலிருந்து இன்று வினாடிக்கு 30,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,300 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதை அடுத்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதால் 3வது இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் 15 இடங்கள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பெய்த 2 நாள் மழை பொழிவு என்பது அதிகமாக இருந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் 2 இடங்களிலே 2 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 19 குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக உயிரிழப்பு நேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உரிய நிவாரணம் 4 லட்சம் ரூபாய் ஒருவருக்கு வழங்குவதற்கு அரசு வழிவகை செய்திருக்கிறது. அது உடனடியாக வழங்கப்படும். வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிசை வீடுகளுக்கு 4,000 ரூபாய் என்கிற அளவில் அவர்களுக்கும் உரிய நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவாரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மழை மற்றும் பேரிடர் பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா நாளை தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் அயர்லாந்தின் நாட் யூவனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடி நிலையிலும் நம் நாடு ஸ்திரத்தன்மையின் சின்னமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட உள்நாட்டு பாதுகாப்பு அதிமுக்கியத்துவம் பெறுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி முனைப்புடன் மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.